என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல அனு, என்ன இல்ல அனு நொல்ல அனுன்ட்டு. அந்த ராதாக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தோம்னா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல, இந்த வீட்டோட வாரிசுல அதாண்டி கொஞ்சம் இடிக்குது. என்னம்மா நீங்க? அவ என்ன கொடுமைலாம் படுத்தினா? அதெல்லாம் புரியதான் செய்தானு, இருந்தாலும் சும்மா இருங்க. ரொம்ப ஒன்று அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவ வேணும்னே அவ வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பண்ணிருக்கா. எப்படி அனு அவ அப்படியெல்லாம் பண்ணுவா? என்னம்மா ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க மருமகளுக்கு? ஏண்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கானு. வினோத்தை பார்க்கவே முடியல, சாப்பிட கூட மாட்டேங்க. அதெல்லாம் 2 நாள்ல சரியா வந்துடுவான், சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதுக்கு இல்ல அம்மா, அவங்க அம்மா எவ்வளோ பேசினாங்க. என்னவோ ஒரு பையன் அவ தூக்கிட்டு வந்ததுக்கு என்னெல்லாம் பேசினாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நல்லா செஞ்சாச்சு. நான் அவளை நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். அனு, சொல்லுங்க. அவ இப்போ எப்படி இருக்கா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கா. நீங்கள்லாம் அவளை நினச்சி ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவள் ஒன்றும் ஒருத்தெல்லாம் கிடையாது. அவள் வேணும்னே தான் பண்ணியிருக்கா. அது எப்படி அனு அவள் வேணும்னே பண்ணுவா? அதான் நான் ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் பண்ணுவா, பண்ணக்கூடிய ஆளு தான். ஏட்டி, வினோத்தை நினச்சாதண்டி ரொம்ப கவலையாக இருக்கு. அம்மா, நீங்கள் வினோத்தை நினச்சலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் 2 நாளில் அண்ணன் தன்னால் சரியாயிடும். அதுக்கு இல்லடி, ஆஃபீஸ்க்கு வேற போகிறான், சாப்பிட மாட்டேங்க. ஒரு நாளை இப்படியே பார்க்கறதுக்கு மனசே கஷ்டமாக இருக்கானு. அவன் சாப்பிடாம நமக்கும் சாப்பாடு இறங்க மாட்டேங்கி. ஆமாம், அண்ணனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ராதா ராதா ராதான்ட்டு பின்னாடியே பாட்டு பாடிட்டு அலைஞ்சதுக்கு இப்போ இப்படி ஆயிடுச்சுல. ஆமாடி, அவளுக்கு கொஞ்சம் ஓவராக தான் சப்போர்ட் பண்ணிட்டான். என்ன செய்ய? வினோத், ஏன் அனு, அங்க பாரு, கவின் வந்திருக்காரு. மாப்பிள வாங்க மாப்பிள. அதானே பார்த்தேன், எப்படினாலும் வந்துதானே ஆகணும். இங்க எவ்வளோ நாளைக்கு தான் கோவமெல்லாம்? அனு, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. நான் இப்போ வந்தது கண்டவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்காக கிடையாது, வினோத்தை பாக்குறதுக்காக. என்னது டக்குன்னு இப்படி அவமானப்படுத்திட்டாரு என்ன? வினோத்தை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்காரா? அப்போ என்ன பாக்குறதுக்காக வரலையா? இவ்வளோ நாளாக என்னை பார்க்காம இருந்துட்டு ஒரு நாள் கூட என்னை பார்க்கணுன்ட்டு எண்ணமே வந்தது இல்லையா இவருக்கு? மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க, வினோத்தை வர சொல்கிறேன். யாருக்கிட்டையும் பேசணுன்ட்டு எந்த அவசியமும் எனக்கு இல்லை. வினோத் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, நான் பார்த்து பேசிக்கிடுறேன். கவின் வாங்க. கவின், எப்படி வினோத் இருக்கீங்க? இருக்கேன். சாரி, ஃபோன் பண்ணீங்க, கீழே வந்து இருக்குன்னு சொன்னேன். எனக்கு மைண்டில் என்ன யோசிக்கணுன்னே தெரியலை, மறந்துடுச்சு. சாரி, உங்கள் வாய்ஸ் கேட்டோன்னு தான் கீழே வர்றேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் வந்தேன். வாங்க பேசலாம், ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கு. அம்மா பாத்தியில இவருக்கு அப்படி என் மேலே என்ன கோவம்? சரி விடு அனு, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். இல்லைம்மா, எப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறாருன்ட்டு கொஞ்சம் பாருங்களேன். சே, இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சி பார்க்கல. சரி விடு அனு. அம்மா, நான் அவர் கூட பேசிட்டு வர்றேன். சரி வினோத், நீ எதுவும் மனசை போட்டு குழப்பாதடா. சரிங்கம்மா. கவினுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது கொண்டு வர்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வினோத், நீங்க வாங்க. பாத்தியில சவுண்ட. சரிப்பா, நீ போ. சரிங்கம்மா. அனு, இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. கவின் தானே, எப்படினாலும் உன்கிட்ட வந்து பேசதான் செய்வார், புரியுதா? ஆமா, அவருக்கு நான் எங்க முக்கியம்? அதான் அவங்க வீட்டோட போய் இருந்தாச்சுல, அதான் அவர் என்கிட்ட பேச மாட்டேங்காரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, புரியுதா? கொஞ்ச நாள் போகட்டும். ஏற்கனவே இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியல, இதுல வேற நீ உன் பிரச்சனையை முன்னுக்கு வந்து வைக்காத. அதுக்கு இல்ல, எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காரு. என்னை பார்த்தா அனு நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு அவருக்கு என்ன முத்தா விழுந்துற போது வாயில இருந்து? சரி விடு அனு, கவினை பத்தி தான் தெரியும்ல, அதிகமா கோவம் வரும்ட்டு. ஆமா, இவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? ஏன் நமக்கு கோவமே வராதா? நானெல்லாம் கோவப்பட்டா அவ்வளோதான், இவரெல்லாம் இங்க நிக்கவே முடியாது. சரி விடு அனு, தேவையில்லாத பிரச்சனையை பத்தி மைண்ட்ல போட்டு குழப்பாத. வினோத்துக்கு சொல்றதுதான் உனக்கும் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? மூட் அவுட்டே ஆயிடுச்சு எனக்கு. அம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க கொஞ்ச நேரம். சரி போ. என்ன பண்ணுறது? ராதா விஷயத்த நினச்சி கவலைப்படுறதா இல்லை அனு விஷயத்த நினச்சி கவலைப்படுறதான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, மாப்பிள்ளை வேற வந்துட்டு அன்னிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறார. ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியலையே. ஏதோ அவள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, முன்ன பின்ன ஏதோ பேசிட்டா, அதை அப்படியே விட்டுறலாம்ல. தேவையில்லாமல் இவ்வளோ நாள் அதை கொண்டு செல்லணுன்ட்டு என்ன வந்துட்டு? எதுக்கு வினோத் கிட்ட பேச வந்திருக்காருன்னு தெரியலையே. ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்னன்னு வர தெரியல. டீயும் வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா டீ கொடுக்குற சாக்கில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டாவது வரலாம். அதுவும் வேணான்ட்டார. நம்ம போனால் எழுந்து வெளியே கூட போயிடக்கூடாத. நம்ம மேலே வேற கோவமாக இருக்காரு. என்ன பண்ணுறது? சரி, இங்கே இருப்போம். அவர் போனதுக்கப்புறம் வினோத் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் என்ன விஷயம்ன்ட்டு. வாங்க உட்காரலாம், உட்கார்ந்து பேசலாம். இல்லை வினோத், பரவாயில்ல, நின்றுக்கிட்டே பேசலாம். ராதாக்கு இப்படி ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசுக்கு. ஆமா, நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன், அவ வீட்டுக்கு போக வேணாம், இங்கே இருன்ட்டு. என் பேச்ச அவ இங்க கேட்டா, அதனாலதான் இப்ப இப்படி எல்லாம் நடந்திருக்கு.
ஒழுங்காவே அவளை கவனிக்கலங்கிறது நல்லாவே புரியுது எனக்கு. இந்த வீட்டில் இருந்திருந்தா அவளை நல்லா கவனிச்சிருப்பேன். எனக்கு இப்படி ஒரு நிலைமை கூட வந்திருக்காது. அந்த வீட்டில் போய் இருக்க போய் தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், ராதா உங்களுக்கு யாரு? என்ன கேட்குறீங்க? இல்ல, ராதா உங்களுக்கு யாருன்னு கேட்டேன். அவ என்னோட மனைவி. சரி, ரோட்ல யாருக்காச்சும் அடிபட்டு கிடக்குது, அவங்கள பார்த்துட்டு நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்கன்னா உதவி தான் பண்ணுவோம். ஏன் கேட்குறீங்க? அடுத்தவங்க யாரோ தெரியாது, அவங்களுக்கு கூட உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கா, அவளை பார்த்துட்டு அப்படியே வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்ல, எனக்கு அந்த டயத்துல என்ன பண்றதுனே தெரியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ராதாவை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு அவன் மேல கோவம் எல்லாம் கிடையாது, எனக்கு வருத்தம் தான் இருக்கு. என்ன பேசுறீங்க வினோத்? அனுதான் முட்டாள்தனமா அங்க வச்சு நடந்திருக்கானா? நீங்களும் கூட சேர்ந்து அப்படி நடந்திருக்கீங்க. உங்களை நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ராதாக்கு நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னன்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு கீழ்த்தரமா நடந்திருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க. பாவம், அவ எவ்வளவு அழுதுருப்பா. என்ன சொல்றீங்க நீங்க? அங்கதான் பூமிக்கா எல்லாரும் நின்னாங்களே. பூமிக்கா எல்லாரையும் தான் நீங்க தான் வெளியே போன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி நிப்பாங்க? பாவம் அவ. அப்புறம் நர்ஸ் கிட்ட ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லி வர சொல்லியிருக்கா. இந்த இழப்பு உங்களுக்கு மட்டுமா இல்ல ராதாக்குமா? 2 பேருக்கும் தான். ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? 2 பேருக்குமே இழப்பு தான். அப்புறம் நீங்க அவ மேல கோபப்பட்டு என்ன ஆக போகுது? அவளே வருத்தத்துல தான் இருப்பா. இந்த நிலையில நீங்க அவளுக்கு ஆறுதலா தானே இருக்கணும். அவ மேல நீங்க வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அந்த இடத்துல நான் அப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ராதா கண்டிப்பா என்ன தப்பா தான் நினைச்சிருப்பா. ராதா சொல்லி நான் இங்க வரல, கேள்விப்பட்டு தான் வர்றேன். அவ எப்பவுமே உங்களை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டா. இல்ல, அந்த இடத்துல நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். பாவம் அவ. அவளும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பா. அவளும் இந்த விஷயம் கட்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டா. அதை இழந்துட்டு இருக்கையில அவளுக்கும் அந்த அளவு கஷ்டம் இருந்திருக்க தானே செய்யும். அதை புரிஞ்சுக்காம நான் அவகிட்ட இவ்வளவு கோவமே பட்டிருக்க கூடாது. நான் கோவம் கூட படல, அந்த இடத்த விட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கூட பேசல. எனக்கு மைண்ட் எந்த நிலையில இருக்குன்னே தெரியல. அதனாலதான் நான் அப்படியே இருந்துட்டேன். நான் இப்பவே போய் ராதாவை பார்த்துட்டு வர்றேன். முதல்ல அதை செய்யுங்க. கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்களும் மாறிடாதீங்க வினோத். சாச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க கவின். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் ராதா கிட்ட. இல்லைன்னா ராதா கிட்ட நான் ஒரு நாள் கூட அப்படி நடந்துக்கிட்டது இல்லை. நீங்க எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவளுக்கும் அதே வருத்தம் இருக்குங்கிறத நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. எனக்கு மட்டும்தான் வருத்தம் இருக்குங்கிற நினைப்பிலேயே நான் வீட்டிலே இருக்கேன். வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் அவளை போய் இன்னும் பார்க்கல. பாவம், அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா என்ன நினைச்சு. கண்டிப்பா கஷ்டம்தான் பட்டிருப்பா. ஆனா அவ யாருக்கிட்டையும் அதை சொல்றதுலாம் இல்ல. உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தவங்க பேச்சை எப்பவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. கவின், நான் இப்பவே கிளம்புறேன். எனக்கு ராதாவை பார்க்கணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. என்ன ஒரு கேவலமான புத்தியா இருக்கு இந்த அணுவுக்கு. எப்படி எல்லாம் நடந்திருக்கா. அம்மா வந்து சொல்ல போய் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. இவளுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? ஹாஸ்பிட்டல்ல வச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும்ட்டு இவளுக்கு தெரியல. அந்த நிலைமையில இவ இருந்திருந்தா இப்படிதான் நடந்திருப்பாளா? திமிர் பிடிச்சவ. இனி அவ வீட்லயே இருக்கட்டும், வீட்டுக்கே வர வேணாம்.